ஏகப்பட்ட இடத்துல இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம்ஸை வந்து பாத்தீங்கன்னா கனாபினான் ஸ்கேமர் ஸ்கேம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது எல்லாமே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் முன்னாடியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்எம்எஸ் சர்வீஸ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான லிங்கும் வருது அப்படின்னீங்கன்னா அது ப்ரொமோஷனல் கண்டென்ட்னா ப்ரொமோஷனல் கண்டென்ட் அப்படின்றது வந்து எண்ட் கன்சியூமருக்கு வந்து தெரியணும். இல்லையே அது வந்து சர்வீஸ் ரிலேட்டடான எஸ்எம்எஸ்னா சர்வீஸ் ரிலேட்டடான எஸ்எம்எஸ் அப்படின்றது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க கூட இப்ப எஸ்எம்எஸ் உங்களுடைய ஆப்பை வந்து ஓபன் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி அந்த எஸ்எம்எஸ்க்கு பக்கத்துல -S அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், -Pன்னு இருக்கும், இல்ல -Gன்னு இருக்கும், இல்லைன்னா -Tன்னு இருக்கும். இந்த -TG இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா -P இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரொமோஷனல் கண்டென்ட், அது ஒரு ப்ரொமோஷனல் மெசேஜ். இதே -S இருந்துச்சுன்னா அது சர்வீஸ் ரிலேட்டட் மெசேஜஸ், அது பேங்க்ல எல்லாம் வரும். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு -Tன்னு வரும். ஆனா டிரான்சாக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ல சர்வீஸ்ல தான் வந்து வருது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது அஃபிஷியலான மெசேஜ் ஏதாவது பாஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அப்படின்னீங்கனாலும் அது -Gன்னு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து தடுத்திருக்காங்க. ஸோ இதை தாண்டியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ப்ரொமோஷனல் கண்டென்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வருது. இது எல்லாத்தையுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் ட்ராய் வந்து ஒருங்கிணைச்சு இந்த 4த்துக்குள்ளேயே வர வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் ஏற்கனவே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியாதா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.